தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இந்த ஆண்டு உறுதியாக நடைபெறும். எள்ளளவும் இந்த விஷயத்தில் இருந்து தமிழக அரசு பின்வாங்கப் போவது இல்லை என்ற அறிவிப்பினை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அவருடைய அறிவிப்பில் இடம்பெற்றுள்ள மற்ற முக்கிய விஷயங்கள் என்னென்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் ராஜா வழங்கவிருக்கும் நேரடி தகவல்களை நாம் கேட்டு பெறலாம். ராஜா, வணக்கம். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இந்த ஆண்டு உறுதியாக நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக மேலும் அவர் என்னென்ன அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்? அது தொடர்பான கூடுதல் விவரங்கள் ராஜா. தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய உறுதியான நிலைப்பாட்டில் ஜல்லிக்கட்டில் தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கை குறித்தும் ஜல்லிக்கட்டை உறுதியாக நடத்தப்படும் என்றும் தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்தின் உரிமைகளை காத்து அவற்றை மீட்டெடுக்க மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காவிரி நதிநீர் பிரச்சனை என்றாலும், முல்லை பெரியாறு பிரச்சனை என்றாலும், சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு என்றாலும் தமிழர் நலன் ஒன்றே கருத்தில் கொண்டு அதை பாதுகாத்தவர் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்றும், அவர் வழியில் செல்லும் தாம் தமிழக அரசும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை நிச்சயம் உறுதி செய்வோம், இதில் எல்லளவும் பின்வாங்க மாட்டோம் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். மேலும் தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை கட்டி காப்போம் என்பதை தமிழக மக்களுக்கு உறுதிபட தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் 5 பக்க அறிக்கை அது. அதில் ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழக அரசு ஏற்கனவே எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டது. அந்த தடை விதிப்பை எதிர்த்து தமிழக அரசு எதுபோன்று சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்பதை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 9ஆம் தேதி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தாம் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி ஒரு கடிதம் எழுதியிருந்ததாகவும், ஆனால் அந்த கடிதம் குறித்து இதுவரை அவர்களிடமிருந்து எந்தவித பதிலும் ரிப்ளையும் வரவில்லை என்பதை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அவருக்கு இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது, ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக தமிழக அரசு ஒருபோதும் பின்வாங்காது என்றும், எல்லளவும் பின்வாங்க மாட்டோம் என்றும், தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை கட்டி காப்போம் என்றும் தமிழக மக்களுக்கு உறுதிபட தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதே போல் ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கைக்கும் அவர் பதில் கூறியுள்ளார். அதில் திரு மு க ஸ்டாலின் உயர்நீதிமன்ற நீதியரசர் மார்க்கண்டேய கட்சி மாநில அரசே அவசர சட்டத்தை கொண்டு வரலாம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் என்றும், அது சரியான கருத்து என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே தாம் தெரிவித்துள்ளபடி பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்திற்கு முரணாக எந்த ஒரு சட்டத்தையும் தமிழ்நாடு அரசால் இயற்ற இயலாது. எனவேதான் 2009ஆம் ஆண்டு முந்தைய திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்திற்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. நீதியரசர் மார்க்கண்டேய கட்சி அவர்கள் சொல்லியுள்ள பல்வேறு கருத்துக்களையும் இந்த நேரத்தில் மு க ஸ்டாலினுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கொள்கை பேதமில்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு உறுதியாக நடைபெற வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக எம்பிக்கள் இன்று மத்திய இணையமைச்சர் தவேவை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு பிரதமர் மோடியை சந்தித்தார்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அவர்களும் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஜல்லிக்கட்டு நடத்த ஏதுவாக அவசர சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் எழுதியிருக்கிறார். தற்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பில் அவர் கூறியிருக்கக்கூடிய முக்கிய விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, உறுதியாக இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காரு. இது மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அதாவது ஏற்கனவே இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு முதல் தமிழக அரசு வலியுறுத்தி வருகிறது. ஏற்கனவே மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவும் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக இந்த ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்தன. ஆனால் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருப்பதால் இது குறித்து எந்தவித முடிவு எடுக்க முடியாத நிலையில் மத்திய அரசு இருந்தது. இந்நிலையில் மத்திய அரசு ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும். அவசர சட்டத்தில் சில பிரிவு, அதாவது பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்தில் காளை மாட்டை அந்த சட்டத்தில் இருந்து காளை மாடுகளை நீக்க வேண்டும், அதில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று கடந்த 9ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள திருமதி சசிகலாவும் ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இன்று கூட காலையில் ஒரு கடிதம் பிரதமருக்கு எழுதப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அறிக்கை வந்துள்ளது. அதாவது இவ்வளவு நாள் வலியுறுத்தப்பட்டு வந்தது ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று. ஆனால் தற்போது உறுதி செய்வோம், நிச்சயம் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை நிச்சயம் உறுதி செய்வோம், இதில் எல்லளவும் பின்வாங்க மாட்டோம் என்று தமிழர்களுடைய உணர்வுகளை தற்போது இந்த அறிக்கையின் வாயிலாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார், தெரிவித்துள்ளார்.
தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் இளைஞர்களிடையும் அதே போல் தமிழ் மக்களிடையே நிலவி வருகிறது. அந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் வெளியிட்டுள்ள இந்த உறுதிப்பட தெரிவித்துள்ள எல்லளவும் பின்வாங்க மாட்டோம், உறுதிப்பட தெரிவித்து வருகிறோம் என்பது, அதாவது உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது போன்ற இந்த வாசகங்கள் தமிழக அரசு ஜல்லிக்கட்டை கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்பதில் முனைப்பாக உள்ளது என்பதையே காட்டுகிறது.